பரந்தூர் விமான நிலையம் போராட்டக்காரர்களை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இன்று சற்று நேரத்தில் சந்திக்க உள்ள நிலையில் விஜயை சந்திக்க இருக்கும் ஏகனாபுரம் பொதுமக்களுடன் நமது செய்தியாளர் லட்சுமணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பரந்தூர் பகுதியில் சென்னையில் 2வது விமான நிலையம் அமைக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த பரந்தூர் பகுதிகளில் விமான நிலையம் அமைக்கக்கூடாது என 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் கடந்த 910 நாட்களுக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் போராட்டக்காரர்களை நடிகர் விஜய் இன்று சந்திக்க உள்ள நிலையில் என்னென்ன கோரிக்கை வைக்க உள்ளார்கள், மேலும் இந்த பொதுமக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருப்பது குறித்து இந்த ஏகனாபுரம் பகுதியில் உள்ள இந்த பொதுமக்களிடம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். அம்மா வணக்கம். இப்போ இந்த பகுதியில் பொறுத்தவரை என்னென்ன பிரச்சனைகள் இப்போ போயிட்டு இருக்கு? முதல்ல உங்களுக்கு எங்கள் ஊர் எடுக்கக்கூடாது. நாங்கள் எங்களுக்கு எவ்வளோ நாளாக போராடி இருந்துறோம். போராடியும் இவர் இது போல் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டில் எதுக்குமே வெய் விடாது பண்ணுறாங்க. எங்கள் மண்ணை நாங்கள் கொடுக்க மாட்டோம். நீங்கள் என்ன தான் பண்ணால் கூட நாங்கள் மண்ணை கொடுக்க மாட்டோம். எங்கள் ஊரை விட்டு நாங்கள் போக மாட்டோம். இப்போ நீங்கள் நடிகர் விஜய் இப்போ பார்க்க போகிறாரு. உங்களை இப்போ என்னென்ன கோரிக்கைலாம் நீங்கள் வைக்கலாம் இருக்கீங்க அவர்கிட்ட? எங்களுக்கு எங்கள் ஊரை வேணான்னு சொல்லிட்டு தான் கேட்க போகிறோம். எங்கள் ஊர் நாங்கள் விட மாட்டோம். எங்கள் மண்ணை விட்டு நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம். அதை கேட்கத்தான் நாங்கள் போகிறோம். இப்போ நீங்கள் அரசு தரப்பில் இவ்வளோ இந்த போராட்டங்கள்லாம் நடத்தி வரீங்க. இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அரசு சார்பாக? உங்களுக்கு வேணால் மாற்று இடம் தரேன்னு சொல்லியிருக்காங்களா, இல்லை வேற என்ன மரம் சொல்லியிருக்காங்களா? எதுவுமே சொல்லலை. அவங்க இதுதான் தரேன் அதுதான் தரேன்னு எதுவுமே சொல்லலை. எது கேட்டாலும் தகராறு தான் பண்ணுறாங்காட்டி எதுவுமே சொல்லலை அவர். இப்போ நடிகர் விஜய் உங்களை சந்திக்கிறனால ஏன்னா மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்களா, இல்லை என்ன நடவடிக்கை எடுப்பாங்களா? கொஞ்சம் பேசுவார், கவர்மெண்ட்டில் போய் கொஞ்சம் பேசுவார். எங்களுக்கு இது போல் தகராறு பண்ணுறாங்க, கொஞ்சம் அந்த ஊரை விட்டு போகக்கூடாது, கொஞ்சம் ஒதுக்குங்க, கொஞ்சம் விட்டுருங்க அந்த ஊரன்னு சொல்லுவாருன்னு எங்களுக்கு நம்பிக்கையாக நாங்கள் பேசுகிறோம். இப்போ வேறு என்ன கோரிக்கை வைக்கலாம் இருக்கீங்களா? நீங்கள் பொதுமக்கள் எவ்வளோ இப்போ கூடி தான் இப்போ அந்த கோரிக்கை வைக்க போகிறீங்க. வேறு என்னென்ன கோரிக்கை வைக்க போகிறீங்க? இந்த இடத்த தவிர்த்து வேறு என்ன வைக்க போகிறீங்க? இப்போ அவங்ககிட்ட இந்த இடத்த விட மாட்டோம் தான் நாங்கள் போராடி இருந்துறோம். இந்த இடத்த விட மாட்டோம், எங்கள் மண்ணையும் விட மாட்டோம், நாங்கள் போகவும் மாட்டோம். அதனால தான் போராடுறோம். இப்போது நிறைய விவசாய நிலங்கள்லாம் இந்த பக்கம் இருக்குது. இந்த விவசாய நிலங்களுக்காக நிறைய பேர் போராடி வராங்க. இதுக்காக எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இந்த விவசாய நிலம் போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்காக விவசாயி எவ்வளோ நிலம் இருக்குது, அதனால தான் வச்சு பயிர் வைக்க சொல்கிறோம். நாங்கள் அது இருந்தால் நாங்கள் எப்படி பயிர் வைக்கிறது? 4 ஏரி ஏற்றுது. 4 ஏரி நாங்கள் பாச்சேரி, எங்களுக்கு பாச்சேரி விட்டு நாங்கள் எப்படி போகிறது? எங்கன்னா எப்போ விடுவேன், எங்கன்னா கொப்பில நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதனால தான் நாங்கள் தரோம். எங்கள் ஊரை நாங்கள் விட மாட்டோம். தகவலுக்கு ரொம்ப நன்றிமா. குறிப்பாக பொதுமக்களின் கருத்தாக பார்த்தோம் என்றால் இந்த கிராம பகுதியில் இருக்கக்கூடிய இந்த விமான நிலையம் அமைக்கும் பணியானது உடனடியாக நிறுத்த வேண்டும். மேலும் இந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பொறுத்தவரையுமே இதற்காக பாடுபடுவார் எனும் ஒரு நம்பிக்கையில் தான் தற்பொழுது அவர்களை விஜயை சந்திக்க உள்ளதாகவும் பொதுமக்கள் ஒரு கருத்தாகவும் தெரிவிக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த இருக்கக்கூடிய இந்த மண்ணையும் இந்த விவசாய நிலங்களையும் விட்டு நாங்கள் எங்கேயும் செல்ல மாட்டோம். மேலும் இந்த விமான நிலையம் அமைக்கும் பணிகளை அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கலைவாணனுடன் செய்தியாளர் லட்சுமணன், சென்னை.